அப்ப என்னண்டு வட்டிய பார்த்தா கண்டுபிடிச்சிருமா என்னன்னு சொல்லி அதுக்காண்டு தான் இந்த ஒரு எல்லாம் போட்டு வட்டியில பேக் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் உண்டு வேற அனுப்பி விட்டுருக்கீங்க என்ன பார்க்க போறீங்க கண்ணை மூடுனா என்னது நான் பாக்குறேன். வாவ் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து இப்பதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து நிக்கிறோமேனாக்கா. கலாச்சி போயிட்டீங்களா? பின்ன பயணம் போறேன்னா அதுவும் இந்த வெயிலுக்கு சொல்லியே வேணும். வெளியில போறோண்டாலே பெரிய கஷ்டமா இருக்கு. அதுதான் பஸ்ஸுக்கு போறதுக்கு இதால அப்படியே நாங்க நேர போய் நடந்து பஸ் எடுத்து எங்களை தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு திருப்பி வந்து இப்ப வாரன்னா சும்மாவே கேக்குறேன். அதான் முகமெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு எனக்கு. பின்ன இந்த வெயில் குடிக்கிறேன்னு தெரியும். அதான் அவ்வளவு ஒரு வெயில். அப்படி இருந்து நாங்கள் எங்களுடைய போன காரியத்தை வந்து வெற்றிகரமா நிறைவேற்றி கொண்டு வந்து நிக்கிறோம். அப்ப இந்த சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க என்ன இதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொண்டு வந்தாங்களே. அப்ப கிஃப்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு நீண்ட நாட்கா வந்து அந்த கிஃப்ட் வந்து வேண்டோடு மண்டோடு இருந்தது தானே எனக்கா. எப்படியும் ஒரு 2 மாதம் வரும் அப்படி வேண்டோடு மண்டோடு இருந்ததுதான். அப்ப உண்மையாவே வேண்டக்கூடிய சூழ்நிலை வந்து அமையல. அப்ப தெரியாதா அப்ப நாங்க ஒன்று நினைக்கும் போது அதை உடனே வந்து எதையுமே செய்ய எங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வசதி அமையணும் எனக்கா. அமைஞ்சாதான் நாங்களும் வந்து அது எங்களுக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த கிஃப்டையும் வந்து வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சது எனக்கா. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவேலும் வந்து ஒரு இல்லாத ஒரு தருணம். இன்றைக்குதான் நானும் வந்து ஜோவேலுக்கும் வந்து சொல்லாமல் போயிருக்கேன். எல்லாத்தையும் போடுற சொல்லிட்டு தான் போறது. ஜோவேலோட கூடுதலா போடுறது. அப்ப இன்றைக்குதான் பாத்தீங்கன்னு சொன்னா நானும் அக்காவுமே இந்த ஆளுக்குன்னு சொல்லல போயிட்டும் ஜோவேல் வந்து வேலைக்கும் போயிட்டு ஆளும் வந்து வர போறார். டைம் ஆயிட்டு அப்ப அவர் வாரதுக்குள்ள வந்துடணும்டா நாங்களும் வந்து அவசரமா வந்தது ஆள் வர கிடையாது வந்துடணும். ஆனா ஒரு காரியம் செய்ய தெரியாம செய்யறா பயங்கர கஷ்டமா இருக்கு. பயமா அவைக்கு தெரியப்படுத்த கூட அவன் வர்ற டயத்துக்கு வரணும் டைம் பார்க்கணும் போற பொருளை தரமா எடுக்கணும் ஒரு கஷ்டம் பாருங்க. உண்மையா தெரிஞ்சு செய்யறது வந்து நார்மலாவே போயிடும். தெரியாம செய்யறது பயங்கர கஷ்டம். பிடி கொடுக்காம அந்த டைம்ல வந்துடணும். இல்லாட்டி நாங்க செய்ய போன அந்த சர்ப்ரைஸ் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதை கண்டுபிடிச்ச அதை செய்த என்ன பலன் பிரயோசனம் இல்லாம போயிடும். அப்ப அதுபடியா இன்றைக்கு ஒரு கடும் முயற்சியோட போயிட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. ஆள் வாரங்கள நாங்க வந்து சேர்ந்தாச்சு. உண்மையில புடி கொடுக்காம வந்துட்டேன். உண்மையில வந்து சேர்ந்துட்டேன் எனக்கா. அப்ப உங்களுக்கு இதுலயே விளங்கும் வந்து சர்ப்ரைஸ் வந்து ஜோவேலுக்கு தானே எனக்கு. அப்ப உண்மையாவே இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் வந்து ஜோவேலுக்கு தான் வந்து செய்யறேன். அதுவும் ரோசாயினி பார்த்து அப்போ கடையில போனா சொல்லி ஜோவேலுக்குன்ற வேற கன நேரமா போயிட்டு நான் சொல்றேன் வர்ற நேரமாவது வெளிக்கிடுங்க அக்கா போற அது பிடிக்குமோ அது பிடிக்குமோ பார்த்து வாண்டி கொண்டு முன்ன கட்டி கொண்டு இருந்த பார்த்து பண்ணி வேண்டிட்டு விடக்கா. முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்ல அந்த பொருள் இல்ல. அதுதான் உண்மைதான். என்ன சொன்னா நீங்க அவரோட தானே கூடுதலா போய் எல்லாம் வாங்குறபடியா இன்றைக்கு அவரை விட்டுட்டு போனோம். சரியா கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா கஷ்டப்பட்டு அதோட நாங்க வந்து அந்த கிஃப்ட் வந்து வளமையா வாங்குற ஒரு பொருளும் இல்ல. இதுதான் வந்து நான் வந்து உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் வாங்கினேன் நான். ஆனா மனசுக்கு ஒரு பயமாவும் இருக்கு. நல்லதோ கெட்டதோ பயமா இருக்கு. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன பொறுத்தளவு பிடிக்குமேன்னு சொன்னா நேரம் மினக்கட்டதுல பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். ஜோவேல் விருப்பத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன கலரை பிடிக்கும் அப்படி பாப்பேன்ற பற்றி அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கும் பெரும்பாலும் தெரியும் ஜோவேலுக்கு அதை பிடிக்கும்னு தான் நானும் நம்புறேன். என்ன சொல்லுங்க அந்த பொருளும் வந்து கூடுதலா வந்து லேடிஸாக்கள் வந்து நான் போய் எடுக்கல. என்ன காரணம் சொன்னா அந்த கூடுதலா போகுதுதான் அதை பற்றி தெரியும் என்ன மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு வந்து நானும் அக்காவும் போனபடியா எங்களுக்கு மிஸ் அனுபவம் வேண்டிட்டு வந்ததோ. அப்ப நானும் வந்து அதையெல்லாம் வடிவா பேக் பண்ணி வடிவா ஒரு கிஃப்டாவே வந்து நான் வந்து அதை வந்து வச்சிருக்கிறேன் எல்லாம் செய்து அதுவும் வந்து வடிவெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். ரொட்டி ஆளுக்கு எல்லாம் வெளியில காட்டக்கூடாது. தானே வேணும் என்னன்னு பாக்க சொல்லி அப்ப அதெல்லாம் வடிவா வேண்டி கொண்டு வந்து அதெல்லாம் வடிவா பாக்ஸ் எல்லாம் வடிவா ஒட்டி வச்சிருக்கிறேன். ஆனா ருசாயினி ஆள் கேள் ருசாயினி
என்னவா இருக்கு மட்டும் என்ன சொல்லுவேன் பாப்பா. அதான் பின்ன ஆளை கொஞ்சம் ஆனா என்ன சொல்லுவா கொஞ்சம் நம்பாது நான் அப்படி செய்யறேன் கொஞ்சம் யார் நம்ப அது என்ன நீங்க அவரோட எங்கேயும் போய் வா இப்படி நீ செய்வாயின்னு கடைசி மட்டுமே நம்பவே மாட்டுது. அப்ப நாங்க அந்த கிஃப்ட் காட்டுவோம் எடுத்து கொண்டு வாங்க. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான இதுக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்ட் என்ன அப்ப நான் வந்து இதுக்கு வந்து பாருங்க படிவேல கிஃப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் டைம் ஒதுக்கிட்டு அது கிஃப்ட் பண்ணுவோம் ஒட்டு படமும் இல்ல எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒட்டு படமும் இல்ல சும்மா ஒரு அளவா செய்து வச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கா என்ன செய்யறது வடிவா செய்து கொடுக்கணும் பாக்கைகளையும் வந்து வடிவா இருக்கணும் தானே. அப்ப ஜோவிலுக்கா வந்து நாங்க எல்லாமே வடிவா ரெடி பண்ணி வடிவா பேக் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப என்னண்டு வட்டிய பார்த்தா கண்டுபிடிச்சிருமா என்னன்னு சொல்லி அதுக்காண்டுதான் இந்த ஒரு எல்லாம் போட்டு வடிவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். உண்மைதானோ அப்ப ஆள் நம்ம பாப்போம் என்னென்றால் கண்டுபிடிக்கிறதோ தெரியல. என்னண்டா ஆளுக்குள்ள கண்டுபிடிக்க மாட்டான்னு என்ன காரணம் சொன்னா இது கேட்டு வந்து ரெண்டு மாதம் கிட்ட வரும். அப்ப இது எந்த ஆள் நம்பாது யோசிக்கும் என்னவா இருக்கும் பட்டன்னு பிடிக்காது. அதுவும் வந்து ஒரு என்ன சொல்லுங்க ஒரு பிறந்த நாள் ரெண்டாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்ல திடீரெண்டு நாள் வந்து சும்மா நோமலான நாள் தானே. அப்ப அதனால திடீரெண்டு இப்படி என்னுடைய என்ன நினைக்கிறாருன்றதே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவலும் வந்து வேலையால வர்ற டைம் வந்து நெருங்கிட்டேன். அப்ப நான் இதை கொண்டு உள்ளுக்கு கொண்டு வைக்க போறேன். அவர் வந்தா பிறகு என்ன மாதிரி எப்படி ரியாக்ஷன் பண்றாருன்றத நாங்க பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து என்ன மாதிரி ஜோவல் வேலையை போயிட்டு வந்துட்டீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. வெயில் என்ன சொல்லுது? வெயில்லாம் பட்ட வெயில். என்ன வெயில் வெயில் சொன்னாலே பட்டை. அதுவும் இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மார்ச் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வெயில் கூடத்தான். ஆனா அதுவும் இந்த வருஷம் வந்து வெயில் வந்து பயங்கர நெருப்பா இருக்கு. நெருப்பு தன்மையா வெயில் வெயிலுக்குள்ள நின்று வேலை செய்யறேன்டாலே பெரிய ஒரு கஷ்டம் தான். நீங்களும் காத்துறீங்க வெயிலு கண்டு இந்த வெயிலுக்கு நீங்க தான் என்ன செய்யறது வேலைக்கு போத்தானே வேணுமே வெள்ளையா வார நீங்க வெள்ளதானே இந்த மாதிரி இப்படியே இருக்கிறேன். என்ன வீடியோ என்ன வீடியோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் ஒன்று வேற அனுப்பி விட்டுருக்கீங்க. நானும் சொல்ல நீங்களும் பண்றீங்களே உங்களுக்கு அதுவும் ஜோவேலுக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுதான் கண் தெரியல. ஜோவேலுக்கு மட்டும்தானா கிஃப்ட். அப்ப என்ன சொல்றது என்ன கலாய்க்கிறது? உண்மைதான் உங்களுக்கு தான் வந்தது. நாங்களும் எதிர்பார்த்தமே எங்களுக்கு மட்டும் இருக்குமோ. நீங்க நம்புறீங்களோ இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று சர்ப்ரைஸா வந்திருக்குது அதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ? முதலாவது சொல்லி நம்புறீங்களோ நம்பலையோ? வந்திருக்குன்றத நம்புறீங்களோ நம்பலையோ? எனக்கு வந்திருந்தாலும் சரி பரவாயில்ல யாரும் அனுப்பிருக்கிறோம் நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு வேற நம்பலையா? அப்படி உறவுகள் தெரியாம சரியான ஒரு பாசக்கார உறவு தான் நான் சொல்லுவேன். நீங்க அந்த உறவை நீங்க மறக்க கூடாது. அதோட கிஃப்ட் ஒண்ணு வரையிலே வந்தா தானே நான் நம்புறேன். அதான் கால இப்படி சொல்லுதல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் நம்புவீங்க. கிஃப்டா காட்டினா நம்ம தானே பார்த்தா தான் நம்புறேன்னு நிக்கிறேன். ஒரு நம்பிக்கை இல்ல தானே நாங்க சொல்றோம். அப்படி வாரத்துக்கு சான்ஸ் இல்லையே. அதே நம்ம நாங்க சொல்ல நம்புறீங்க இல்ல காட்டினா நீங்க இப்ப உண்மையை சொல்லி இருக்கீங்க ரெண்டு பேரும். இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வாரண்ட் சொன்னா உண்மையிலே அதுக்கு சான்ஸ் இல்ல. அதுக்குரிய இல்ல அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். அப்படி நம்பணும்னு சொன்னா நீங்க காட்டணும். எனக்கு காட்டினா நான் நம்புவேன். உண்மையா அந்த அனுப்பினால் வந்து நீங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. சீரியஸா வந்தது எங்களை இல்லாட்டி நாங்க கொண்டு வந்து இப்படி வச்சு கலாய்க்கிறோமா? அப்படி இல்ல உண்மையில வந்தது. ஆனா அனுப்பின நபரை வாழ்க்கையில நீங்க மறக்க மாட்டீங்க. அப்படி வந்திருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியுமே. ஆனா என்ன சொல்லுங்க ரூம்ல காணல ரூம்ல காணலன்னா அப்ப நல்ல பெருசா எதிர்பார்க்கறீங்க போல.
அப்படியே விளையாட்டு பெருசா தான் எதிர்பார்க்குறீங்க கிஃப்ட்டுகளையும். ஆனா என்ன சொல்லுங்க அப்ப உங்களுக்கு அதை அனுப்பி 4 மந்த்ல ஒரு படிப்பா 4 அதோட நீங்க வந்து அடிக்கடி அவையில சந்திக்கிற நீங்க தெரியுமா அடிக்கடி உங்களோட கண்ணுக்கு அடிக்கடி தெரிய வர்ற ஆள் தான் அது. அக்கா இந்த கிஃப்ட கொடுத்தா ஆளுக்கிட்ட வீட்டுக்கு பேர தெரியாம அப்படி நான் அந்த கேட்டேன். ஏன் நீங்க எப்படி அவரை தான் அதிகமா லவ் பண்றேன்னா அதனாலதான் இப்படி பார்த்து செய்யணும். ஆனா நீ அணியா சண்டை பிடிச்சு கிடிச்சு விட்டுறாத நான் சொல்றேன். அந்த இல்ல நான் ஜோவேல அதிகமா லவ் பண்றபடியா தான் நான் இப்படி பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. மற்றது என்ன சொல்லு அவருக்கு பிடிச்ச கலர் எல்லாம் அந்த சொல்லுது எடுக்குது. ஜோ எனக்கு முழங்கல உண்மையிலேயே என்ன கட்டம் உண்மையில என்ன பிடிச்சான்னு சொன்னா உண்மைதானே. ஆனா சொன்னது ஜோவேலு கட்டாயம் அது பிடிக்குமாமாம் நம்பி குடுங்கோ சொன்னது தெரியுமோ. சரி அப்ப நீங்களும் வந்து அந்த கிஃப்ட் இருக்க காட்டுமா அந்த பட்டி யாரு பாக்கணுமே அப்ப நான் எடுத்து கொண்டு வரேன். எடுத்துட்டு வாங்க. சரி சரி நீங்க சரி பொறுங்க நான் எடுத்து கொண்டு வரேன். வீட்டுக்கு வச்ச மாதிரி தெரியல உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னா ஒளிச்சு வச்சனாங்க. இப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்லுது இப்ப என்ன சொல்றீங்க அதுவும் உங்களுக்கு மட்டும் தானே எனக்கு இல்ல வீடியோ நாங்க செய்யறோம் எனக்கு இல்ல அக்காக்கு இல்ல பிள்ளைகளுக்கு இல்ல அது என்ன உங்களுக்கு ஜோவேல வந்து அதிகமா நேசிக்கிறாளாம். ஆமா அப்ப ஜோவேல அங்க விளையாடுறது அதுதான் எனக்கு முழங்காம இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி என்ன கிஃப்டோ இல்லாட்டி உள்ளுக்க என்ன ஒரு பானத்தான் பண்ணி வச்சிருக்கு. இங்க உங்களை அப்படி எல்லாம் சொல்றாள் வந்து உங்களுக்கு அப்படி செய்யுமே. நான் ஜோவேல அதிகமா நேசிக்கிறேன்னா அவரண்ட கலர் எல்லாம் எனக்கு தெரியுமா கேக்குறீங்களா சொன்ன குடும்பத்துல ஆனா உண்மையான இப்ப நீங்க வந்து நம்பிட்டீங்க வந்து இதுல வந்து கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சரியா கிஃப்ட் வந்திருக்கன்னு சொல்லி நான் கிஃப்ட கொண்டதுக்கு பிறகு அதை நம்புறேன். ஆனா உள்ளுக்கே இருக்குன்னு சொல்லி திருச்சி பார்த்தா தான் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி நான் நம்புவேன். எனக்கு மேல டவுட்டா இருக்கு என்ன கிடாக்குன்னு சொல்லி பிராங்க் எது நடக்குதோ தெரியுது. அப்படி அவ வந்து அப்படி அளவுக்கு நான் நம்புறேன் எல்லாம் இல்ல. அவ உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ வேண்டி தந்திருக்கிறா. அப்படி யாரப்பா நல்ல உள்ளங்கள் படைச்சு அதுவும் எனக்கு அவ கதைக்கு மேல எனக்கு என்ன ரோசாயனி குழம்புதோடு தெரியாம பயமா கிடக்கு. நல்ல பெரிய பெட்டியா இருக்கு. அதான் தூக்கி பாருங்க வெயிட்டா தான் கிடாது. வெயிட்டா இருக்கு. உண்மையில ஏதோ இருக்குதான் போல உள்ளுக்குள்ளே குளுக்காதீங்க உங்களுக்கு எதுவும் சத்தா எதுவும் உடம்ப கவனி கட்ட முட்டை எதுவும் பண்ணி வச்சிடும் மாதிரி சரியான பாசம் இல்ல சரியான பாசம் சொன்னதும் கொல்ல அப்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. சரியான பாசம் சொன்னது இன்றைக்குதான் ஜோவேட்ட போனேன் செக் பண்ணி பார்க்க போறேனாக்கா ஆள் வேலையை போகுது விளையாட்டு கொடுக்குது போறாங்க. அப்படி எல்லாம் நான் செய்யற ஆள் இல்ல தெரியாது. அப்ப என்ன எனக்கு வேற இலாக்காக்கு வரல அதான் ஜோவேலுக்கு மட்டும் வந்திருக்கு. அதைத்தானே எப்பா நானும் யோசிக்கிறேன். எனக்கு என்னண்டு வரும் கிஃப்ட். சரி பாப்போம் காமெடி வந்தீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்ல உண்மையாவே இது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆனா வந்ததான் பிராங்க் எல்லாம் இல்ல கிஃப்ட் ஆனா நீங்க அப்படியா செய்ய மாட்டேன். அப்ப நீங்க கணக்கா பயப்படுறீங்க போலடாக்க என்ன ஆளுக்கு வேர்க்கிற மாதிரி கிடக்கு. வேர்க்குது இல்ல கையெல்லாம் நடக்குது என்ன உள்ள என்ன அப்படி வரும். நீங்க எதுவும் கெஸ் பண்ற மாதிரி எதுவும் என்ன கெஸ் பண்ற மாதிரினா கூடுதலா டிஷர்ட்டுகள் அதோட நான் கூடுதலா கண்ணாடி போடுவேன். கண்ணாடி அப்படியேதான் இருக்கும். டிஷர்ட்டுகள் ஷோர்ட்ஸ்கள் அப்படி வேண்டி அனுப்பி நம்ம உங்களுக்கு யாருமே நிக்கணும் அப்படி விளையாட்டு நான் இங்க நிக்கிறேன் எனக்கு வருதுன்னு சொல்லுது எனக்கு டிஷர்ட் வருமா கண்ணாடி வருமா கதையக்கு சொன்னீங்களப்பா அதைத்தானே கெஸ் பண்ணலாம். நான் வேறதான் வந்திருக்கேன் இப்ப நீங்க சொல்றீங்க அப்ப இதுக்கு மேல அவர் வந்திருக்கிறோம் பாட்டு விளையாட்டு இப்பதான் தெரியுது வீடியோக்கு வரதான் கால்ட்ட கதை வருது. அப்ப என்ன செய்ய போறீங்க ஓபன் பண்ணி பாக்க போறீங்களா? ஓபன் பண்ணி பாக்கணும். ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு பெரிய ஒரு இது ஆசையா கிடாது. என்ன உள்ள காவலா இருக்குன்னு தானே என்ன சரி அப்ப ஓபன் பண்ணுங்க உடனே பாக்கட்டா பாருங்க.
கிட்ட வச்சு பாருங்க அதுல வைங்க பயங்கர ஒட்டுத்தான் வடிவா இருக்கானா வடிவான பூ எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வடிவா செய்திருக்கிறேன் எனக்கு அந்த பூவெல்லாம் பாக்குறோம் சேனி எனக்கு டவுட்டா தான் இருக்குது யாருன்னு எனக்கு முழங்க இல்ல அதானே பாப்பா விளையாட்ட பானம் விலையேத்திட்டாங்க ஒருவேளை பானம் வச்சிருக்கோம் சாப்பாட்டுக்கு ஆனா உண்மையிலே ரோசானி கிஃப்ட் வாரத்துக்கு எனக்கு சான்ஸே இல்லை அப்படி கிஃப்ட் அனுப்புறதுக்கு யார் இருக்கு நம்ம யாரு இருக்கிறது நம்ம இப்படி இல்லாம வந்து நாங்க வந்து பொய்யும் சொல்லல பெண்களுக்கண்டா எனக்கும் அக்கா கண்டா நாங்க 2 பேரும் வந்து உடைச்சிருப்போம் அப்ப நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்க தனி உடைக்க போறீங்களா ஒருக்கா ஹெல்ப் பண்ணா நல்ல மண் எல்லா பக்கம் மூட்டிக்கிறேன் இதை மேல வச்சு விடுவோம் கோவிலும் காட்ட மாங்கலா நிக்குது என்ன ருசேனி பேப்பரம் இதாண்டா கூடாது இது என்ன இங்க ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு இங்க என்ன மாதிரி விளங்க இல்ல அடா நீங்கள் வந்து வெளிநாடு எதிர்பார்க்குறீங்களோ இங்க இங்கத்திய விளையாட்டு ஒட்டுகள் மாதிரி சின்ன சின்ன வெளிநாட்டு ஒட்டுவலை வெளிநாட்டுல எங்களுக்கு எவ்வளவு உறவுகள் சொல்லக்கூடாது எங்களுக்கு இருக்குது உள்நாடும் சரி வெளிநாடும் சரி எத்தனையோ பேர் இருக்கணும் எவ்வளவு உறவுகள் எங்களுக்கு இருக்கு பயங்கர ஒட்டாத்தாங்கடா இஞ்சாலைய மொட்டி வச்சிருக்கணும் சரி பிரிச்சு பாப்போம் கிளிக்க வண்டியா நீ என்னத்துக்கு என்ன கிளிச்சு விடுவான் சரி முதல் பாப்பா ஏதோ இருக்குதான் இருக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியல இருக்கா அப்ப நீங்க டிஷர்ட் தான் கூடுதலா என்ன நான் கூடுதலா டிஷர்ட் தான் போடுறது அப்ப டிஷர்ட் எல்லாம் வெப்பினமான்ட்டு நினைக்கிறேன் டிஷர்ட் அவ்வளவு வெயிட்டா இருக்குமோ கிஃப்ட் வந்தோடனே எனக்கு அடிக்கடி வேர்க்கிறது பயம் பிடிக்குதோ வெயில ஒரு பக்கம் சரியான ஒட்டுவல டபுள் ஒட்டுவல கடவுளே வராதா கடை முட்டை இந்த ஒட்டுகளை பார்த்தா இங்க வந்து அதான் சொன்ன நாள் வந்து எதிர்பார்க்கிற எல்லாம் பழி கண்ணா மூடுனா என்னது நான் பாக்குறேன் அவ்வளவு ஆவலா இருக்கிறீங்க என்ன சரி பாருங்க சரி விடுங்க 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 எடுத்தாங்க இல்ல நீங்களே பாருங்க பயமா கிடைக்கிறது பொழுத்தினா எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா பொழுத்தின் இருக்கு இப்படி திறக்காக எடுக்க விட்டா தானே நான் பாக்குறேன் இப்படி மட்டையை பிடிச்சா என்னண்டு அடுத்த நான் தரப்பா கலர் சிவப்பு கலரா இருக்கு அப்புறம் கருப்பு கலரா இருக்கு வாவ் சோ என்ன சாமான் இது மேல் வட்டமா மட்டும் கிடக்கு வாவ் அவனா முட்டை உடைஞ்சிரும் சோ வாவ் எனக்கு பிடிச்சது ரோசாயினி என்ன இது பிடிச்சதா ஓ இது என்ன இப்படி ஹெல்மெட் அதான் உங்களுக்கு பிடிச்சதான்றீங்க பக்கா பார்த்தா அதுவும் ஹெல்மெட் சர்ப்ரைஸா வந்திருக்கேன் ரோட்ல யாரும் போக கண்டின மாதிரி அப்படி கீழே விழுதுறாங்க வாவ் சூப்பர் நல்ல கலர் அப்பா உண்மையாவா ஆனா உண்மையா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு எனக்கு வடிவாக அந்த ஒரு கலர் இல்லாமல் அந்த 2 கலரா வந்திருக்கிறதா நல்லா இருக்கு நான் பாவிச்ச ஹெல்மெட்டை விட இது சூப்பர் வடிவா இருக்கு ஓ நல்ல வடிவா இருக்கு நல்ல இது பாக்க நல்லா இருக்கு கண்ணாடி கொஞ்சம் வித்தியாசம் நல்லதோ சூப்பரா இருக்கு நல்ல ஓ பாவிக்குமே ஓ நல்லா பாவிக்கும் அந்த உள்ளுக்குள்ள நல்ல ஒரு பஞ்சா இருக்கு நல்ல ஸ்பஞ்ச் எல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு யூபிகோ என்ன யூபிகோ யூபிகோனா நல்லமா எஸ்எல்எஸ் சீலம் அடிச்சிருக்கு எஸ்எல்எஸ் சீல் அடிச்ச ஹெல்மெட் தான் நல்லா அதுதான் நாங்க பாவிக்கணும் முதல்ல அந்த ஹெல்மெட் தான் போடணும் ஆனா உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எனக்கு இப்படி கிடைக்கும்னு சொல்லி ஹெல்மெட் அப்ப நீங்க யாரை நினைக்கிறீங்க 6000
நான் ஹெல்மெட் இல்லைன்னு ருசானி தான் சொன்னேன். நான் செய்ய வேண்டாம் நீங்க நம்புறீங்க. அதானே ருசானி செய்ய உங்களை விட்டே வெளியில வெளிக்கூடாது. அதுதானே ஹெல்மெட் இல்லைன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதோட ருசானி செய்யற அளவுக்கு இப்ப 7-8 வருஷமா என்னத்தை செய்யற ஒன்றுமே செய்யல. சர்ப்ரைஸா ருசானி செய்யற அளவுக்கு சான்ஸ் இல்ல. அதான் யாருன்னு தெரியாம இருக்கு. நீங்கள் வந்திருக்குன்னு சொன்னீங்க, ஆனா ஆக்களே நீங்க சொல்றீங்க இல்லையா? சொன்னாண்டு யார் தந்தான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்ல. உங்களை அதிகமா லவ் பண்றவாமே. என்ன அதிகமா லவ் பண்றேன்டா ஆளாத்தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற ஆள் தான். உண்மையாவோ? தேங்க்யூ செல்ல குட்டி. ஒரு ஆள் போட்டுக்கிட்டு சொல்ல ஆளுக்கு போகலாம் இருக்க வலிக்கிட்டு. ஆனா எருமையா நான் தான் எருமையா போய் எடுத்த நாங்கள் அந்த ஹெல்மெட் பத்தி எனக்கு தெரியாது. கலர் செலக்ட் பண்றதுல இருந்து தரத்துல இருந்து என்ன ஜோவிலுக்கு எல்லாம் தெரியும் தானே சொல்லப்படுது. தான் ஒரு நாளும் ஜோவில விட்டுட்டு போனதுல எனக்கு இதை பற்றி தெரிய வேண்டிய உண்மையில எனக்கும் தெரியாது. அனுபவம் எனக்கும் தெரியாது. ஓ அப்ப அதன் படியான ஆள் படிவா கடைக்காரரை முடிவா கேட்டு தான் எடுத்தது. ஆனா உடுப்பன்னு சொன்ன ஜோவேல் அது நாங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தளவு எடுக்கிற கஷ்டமா என்னோட அனுபவம் இல்ல மற்ற எப்படியானதுல தெரியா பாவிக்கணும் தரங்களை பார்க்கணும். ஆனா ஒவ்வொரு விலைக்கும் இருந்தது. உண்மையில எனக்கு பிடிச்ச அதோட பைக்கும் கருப்பும் வெள்ளை கருப்பும் சிவப்பும் அதோட ஹெல்மெட்டும் கருப்பும் சிவப்பும் அதோட நல்ல ஹெல்மெட். நல்ல ஹெல்மெட் என்ன அந்த சிவப்பும் இருக்கிறபடியாத்தான் இதுல வந்து உங்களுக்கு சிவப்பு எடுத்துறேன். இல்ல இப்ப நான் போய் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் ரோசானி எடுத்திருக்கேன். ஆனா ரோசானிட்ட உண்மையில நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமா நினைக்கிறேன். 3 மாதமா ஹெல்மெட் ஒன்று வேண்டாம் ரோசானிட்ட சொல்லி கொண்டு ஏன்டா பைக் உடைக்குள்ள வந்து எங்களுக்கு உண்மையிலே சரியா இருக்க வேண்டிய வந்து ஹெல்மெட். ஹெல்மெட் ஒன்று தான் கட்டாயம் எங்களுக்கு முக்கியம். அப்ப நானும் சொன்னேன்னா ரோசானிட்ட என்ன செய்யற எடுக்கலான்றபடியா 3 மாதம் மட்டும் 2 மாதம் 2.5 மாதத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் இருக்கும். ஹெல்மெட் இருந்தது அந்த ஹெல்மெட் அந்த கிளிப் வந்தவரே அது நிக்குது இல்ல. அந்த கிளிப் போட்டு சில நேரம் அப்படியே கலண்டு கீழே விழும். கீழே விட்டோம்னா காத்து ஹெல்மெட் தூக்கும். ஹெல்மெட் வந்து தூக்குங்க. அப்ப உண்மையாவே நானும் அந்த அவசரமா எடுத்த காரணம் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே வந்து அரைஞ்சிட்டு வந்து நிறைய வந்து ஆக்சிடென்ட்கள் என்ன அப்ப அவ்வளவு பேருக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இல்ல இப்ப நாங்கள் வந்து நாங்களே பாதுகாக்கிற உண்மையாவே எல்லாமே பைக் உடைக்கிற கட்டாயம் வந்து ஹெல்மெட் வந்து முக்கியம். ஓடி கொண்டு போய்க்கலாம் பறந்துன்னு சொல்லி ஹெல்மெட் பிடிக்கிறதோ பைக்கை பிடிக்கும் அவதானமா இருக்கணும். அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அதோட ஜோபிலும் வந்து 2 மாதமா கேட்டது. அப்ப அந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு வந்து ஜோவேலுக்காக செய்திருக்கிறேன். உண்மையாவா? என்ன விட்டு வெளியில போவாது என்னட்டு போனது என்ன செய்யறது? யாரோட போயிருக்கோம் நினைக்கிறீங்க? யாரோட போயிருக்கோம்? ரோசானி யாரு? நீங்க உங்களோட தான் போவோம். அக்கா தான் கூட்டி கொண்டு போறேன். தனியா போறதே இல்ல. ஒண்டா அக்காவோட போவா நல்லது ஜோவேலோட மற்றபடி தனியோட நான் போறேன் இல்ல. சரி அப்ப நீங்க 2 பேரும் தான் போய் எடுத்தது. உண்மையில நானும் போய் எப்படி எடுப்போம் அதே மாதிரி தான் ருசானி எடுத்துருக்கு. தெரியுமா? அதுவும் நீங்க வர்றதுக்கு இடையில வரணும் உங்களுக்கு தெரியப்படுத்த கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு அதோட தெரியாமல் போனீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் காவு பண்ணணும். நீங்க வேலை டைம் வாரத்துக்கு முன்னுக்கு வரணும். அப்போ அதுவும் இந்த வெயிலுக்கு என்ன இளஞ்சதுலயே இந்த வெயிலுக்கு ரோசானி போவாது. இந்த வெயிலுக்கு உங்களுக்காகத்தான். தேங்க்யூ சரியா. ஆனா உண்மையில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த ஹெல்மெட். 2 நாளா உண்மையில நானும் ஹெல்மெட் தான் எடுக்கணும் இருந்தேன். ஆனா ரோசானி இப்ப ஹெல்மெட் எடுக்கிற காலகட்டத்துல பார்த்தா பெட்ரோலும் கொஞ்சம் மட்டும் தட்டுப்பாடா இருக்கு. ஆனா அதோட ஈரான் தூதுவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்து இலங்கைக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் பெட்ரோல் வழங்குவோம் என்று சொல்லி நியூஸ்ல இருக்கு. உண்மையில அந்த வகையில வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்லலாமே. வேலைகளுக்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி அப்படி அந்த ரீதியில வந்து தூதுவர் அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அப்ப நான் ஹெல்மெட்டை போட்டு ஓடலாம்னு நான் யோசிக்கிறேன். நம்புறேன் ஹெல்மெட்டை போட்டு ஓடலாம்னு நம்புறேன். சரியா இருக்கும். சரியா தான். ஆனா இந்த கிளிப் தான் கூடுதலா அந்த இதுல கலண்டு போச்சு நிக்குது. இல்ல இது கொஞ்சம் அப்படி இருக்கு. ஆனா உண்மையில கணக்கால அளவா இருக்கு. அப்படியே போட்ட மாதிரி அளவா இருக்கு. இது எல்லாம் ஹெல்மெட் வந்து சரியான ஓடைக்குள்ள ஹெல்மெட் வந்து கட்டாயம்
சரியா இருக்கும் இருக்கமானது நாங்க பைக் ஓடக்கூடிய மாதிரி நல்லதா நான் சொன்னேன் நீ எடுத்தாட்டாங்க சரியான அளவா இருக்கு ரோசாயன். ஓ ஆனா உண்மையிலே தலைக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி அப்ப சந்தோஷம் தானே. மிக்க சந்தோஷம். அப்ப நாங்களும் வீடியோ முடியுங்க. நீங்களும் அதோட இப்படியான சர்ப்ரைஸ் வந்து நீங்களும் அடிக்கடி செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். வீட்டுக்கு ஓட்டையும் காணலையா கிஃப்ட் பாத்தீங்களா ஏதோ ஆன்லைன்ல பெரிய வட்டியாண்டு. ஆனா உண்மையில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது எப்படி கிட்டத்தட்ட இப்ப ஹெல்மெட்டும் விலை தானே எப்படியும் ஒரு 4000 வரும் தானே. ஓ இந்த விலை வந்து உண்மையா சொன்னது வந்து 4000. அப்ப நாங்க குறைச்சு போட சொல்லி இந்த விலை வந்து 3600 போட்டவர். அப்படியா? நெல்லியடி நெல்லியடி போயிருக்கீங்களா? சொல்லாம போயிட்டீங்களா இப்ப நெல்லியடிக்கு? போனதே உங்களுக்கு அதான் சொல்றது. அதுவும் சரிதானே. சரி நீங்க சொல்லா போனதும் பரவாயில்ல நல்லா. எப்படி சரி உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷம் ரோசாயினி. அதோட நீங்க இப்ப பர்த்டேக்கு தருவீங்கன்னு சொன்னா இந்த பர்த்டே வந்து 10ஆம் அது மட்டும் கஷ்டம். ஆனா உண்மையில எனக்கு நானும் நீண்டா இதான் ஹெல்மெட் தான் போன நினைச்சு இந்த விருப்பத்தை ரோசாயினி நிறைவேற்றிட்டு நானும் வந்து இன்னைக்கு வந்து ஜோவலுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா செய்வோம்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி நீங்க நினைக்க கூடாது என்ன ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. எங்களால அவர்கிட்ட வந்து ஒரு ஆசை நிறைவேற்றினது எங்களால கேட்டா நாங்க செய்தது. அப்ப அதையும் ஒரு காணொலியா நாங்க போடுவோம்னு சொல்லித்தான் நானும் மக்கள் பிளான் பண்ணி இதை ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம்னு சொல்லித்தான் இன்னைக்கு வந்து நாங்க அதானே பாத்தீங்களா நான் சொன்ன நொட்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா கிடக்கு. அதான் பாத்தீங்களா நொட்டு எல்லாமே சொல்லுங்க பாப்பா. இந்த பாக்ஸுக்கு ஹெல்மெட் அப்படியே தெரியுது. அப்ப ஆள் சொல்லிச்சு அக்கா இப்படி கண்டுபிடிச்சிருக்கா. அப்ப நாங்க இப்படி ஒரு வண்டி ஒட்டுவோம்டா நான் அதை வண்டி கிடைக்கும் போய் இந்த பேப்பர் எல்லாம் வண்டி இருக்கு பஸ் இந்த கிராம கொண்டு கடையில வேண்டிட்டாங்க. சரி அப்ப சந்தோஷம். நாங்களும் வந்துட்டு எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்ற வீடியோட சந்திக்கிறோம். பாய்.